வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் என்னென்ன சொல்கிறாங்க? திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் பொறுத்த வரைக்கும் மண்ணின் மைந்தன் என்கின்ற முறையிலே இரட்டை இலைக்கு ராஜசேகரனுக்கு வாய்ப்பளிப்பதற்கும் வாக்களிப்பதற்கும் மக்கள் தயாராகிவிட்டார்கள். இது காந்தி மார்க்கெட்டில் நீங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டீங்க. நீங்கள் போனது உடனே எதிர்கட்சியிலேருந்து போய் பார்த்துருக்காங்க வேட்பாளர்கள், அதாவது அமைச்சர்கள். காந்தி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் அன்றைக்கி போயிட்டு வந்தேங்க. போயிட்டு வந்த இடத்துல நாம் முன்வைத்தது ஒரே ஒரு விஷயம்தான், காந்தி மார்க்கெட் நிரந்தரம், அது இரத்தத்தில் ஊறிய விஷயம். காந்தி மார்க்கெட் நிரந்தரம், அது எக்காரணத்தை கொண்டு மாற்றப்படாது அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் சொன்னோம். அதற்கு ஃபாலோ பண்ணி அடுத்த நாள் சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ அண்ணன் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே செல்வதற்கு பயந்து கொண்டு 2 அமைச்சர்களின் துணையோடு காந்தி மார்க்கெட் செல்லக்கூடிய நிலை அவர் தள்ளப்பட்டிருந்தார். அதனால் அவர் அங்கே போனார். அங்கே போயும் அவரால் தெளிவான பதில் கூற முடியலை. காந்தி மார்க்கெட் நிரந்தரம் சொல்கிறவங்க, அவங்க காந்தி மார்க்கெட் வியாபாரிகளும் தொழிலாளிகளும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், அப்போ 190 கோடி ரூபாய்க்கு பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அருகிலே ஒரு ஒருங்கிணைந்த மார்க்கெட் அப்படின்னு கட்டுறீங்களே, அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குற மக்களோட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாமல் தெரிச்சு ஓடி போகிறாங்க. இதுதான் 10 நாட்களுக்கு முன்பாக அமைச்சர், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களிடமும் காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் கேட்ட பொழுது ஒரு முறையான பதில் வரவில்லை. ஆக அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது. இன்று வாக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வாக்காளர்களையும் காந்தி மார்க்கெட் வியாபாரிகளையும் தொழிலாளர்களையும் ஏமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக, வாக்குக்காக ஏமாற்றுகின்ற செயலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்றது. இனிகோ இருதயராஜ் அவர்கள் செய்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காந்தி மார்க்கெட் மாற்றப்படாது என்பது அதிமுக நிலைப்பாடு. காந்தி மார்க்கெட் மாற்றப்பட்டு அங்க மிகப்பெரிய வளாகம் மால் மாதிரி ஏதோ அமைக்கிறாங்கன்னு அப்படி ரூமர் வருது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடாக நான் கருதுகின்றேன். நீங்க ஆட்சிக்கு வந்த காந்தி மார்க்கெட், இப்போ இருக்கிற காந்தி மார்க்கெட் நவீனமயமாக்கப்படுமா? தற்போது இருக்கின்ற காந்தி மார்க்கெட் 100% நல்ல முறையாக வியாபாரிகளுக்கோ அல்லது தொழிலாளர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையிலே நிரந்தரமாக அங்கு செயல்படுத்தப்படும். இப்ப இருக்கிற மாதிரியே நிலை தொடரும். ஆனால் காலத்துக்கேற்ப நவீனமயமாக்கல் செய்யப்படும். அந்த நவீனமயமாக்கலுக்கும் கண்டிப்பாக வியாபாரிகளுக்கோ தொழிலாளர்களுக்கோ பாதிப்பு ஏற்படாது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மெயின் சிட்டியா இருக்குங்க, போக்குவரத்து நெரிசல் ரொம்ப வருது. நீங்க ஆட்சிக்கு வந்தா மேம்பாலங்கள் இந்த மாதிரி போன எம்எல்ஏ ஓட்டு கேட்க வந்தப்போ அவரே தெளிவாக இங்கே மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு, மார்க்கெட் பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்படும், பாலக்கரில் மேம்பாலம் அமைக்கப்படும்னு இன்றைக்கோ உறுதிமொழி கொடுத்து தான் வந்தாருங்க. அவர் அந்த 5 வருஷத்தில் அவர் எதுவுமே செய்யலை. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி நடுவில் 2 வருஷம் அவர் ஃபீல்டு அவுட் ஆகிட்டார். மக்கள் போய் கேட்டப்போ கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி வேற எம்எல்ஏ வருவார், நான் இந்த 2 அமைச்சர்கிட்டையும் மாட்டிட்டு நான் முடிக்கிறது போதும், நான் ஆளை விட்டுருங்கப்பா, வேற எம்எல்ஏ வருவார், அவரை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். அது எல்லாமே செய்திகள்லையும் ஊடகங்களையும் வந்த விஷயத்தை தான் நான் பகிர்றேன், வேற ஒன்றும் நான் பகிரல. அப்போ அப்படிப்பட்ட நிலைப்பாடில் உள்ளவர் வேற ஏதோ கட்டாயத்தின் பேரில் தான் இப்போ நிற்கிறார். ரைட்டு, இப்போ அந்த டாபிக்லாம் நம்ம போனால், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மீண்டும் வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் அடுத்து அமைய இருக்கின்றது. அடுத்த 20வது நாளில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான நல்லாட்சி அமைய இருக்கின்றது. அந்த நல்லாட்சியிலே உறுதியாக சட்டமன்ற உறுப்பினராக திருச்சி கிழக்கு பகுதியின் முக்கியமான பிரச்சனையான சாலை போக்குவரத்து நெரிசல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். குறிப்பாக குடமுறையிலிருந்து அண்ணா சிலை வரையிலான பகுதியிலே, சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் குறைகின்ற வகையிலே அங்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல மார்க்கெட் பகுதியிலே மார்க்கெட்டு நவீனமயமாக்கப்பட்டு மிக சிறந்த முறையிலே போக்குவரத்து நெரிசல் இன்றி செயல்படுகின்ற வகையிலே உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு தஞ்சை ரோடோடும் இந்த பக்கம் பாலக்கரை பகுதியோடும் இணைக்கின்ற வகையிலே திட்டங்கள் தீட்டப்பட்டு உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் சீர் செய்யப்படும். மக்கள் போக்குவரத்து நெரிசலின்றி பயணிக்கின்ற வகையிலே அடிப்படை வசதிகளை உறுதியாக மேம்படுத்தி தரப்படும். இதெல்லாமே மண்ணின் மைந்தன் என்கின்ற முறையிலே இதே பகுதியிலே இருந்து இதே பகுதியிலே சிரமப்படுகின்ற சராசரி குடிமக்களில் ஒருவனாக இந்த குறைகளை உடனடியாக தீர்க்க பாடுபடுவேன். எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று, கிழக்கு தொகுதியில் இன்னொரு
பட நடிகர் ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை பற்றி என்ன சொல்றீங்க? நான் இதுக்கான பதில் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. இது சினிமா கிடையாதுங்க, வாழ்வியல். மக்களோடு மக்களாக மக்களோடு இணைந்து பயணம் செல்கின்ற ஒரு பயணம். அவரே சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு இது திருச்சி கிழக்கும் பரம்பூரும் என்னோட வீடு மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன்ட்டு. ஏங்க, யாராவது வீட்டுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது திரும்பவும் மக்களை முட்டாளாக்குகின்ற செயல். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தெளிவா ஒரு விஷயத்த அவர் தெளிவுபடுத்தணும். பரம்பூரும் திருச்சி கிழக்கும் அவர் நிற்கிறாரு. உறுதியாக இரண்டிலும் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. திருச்சி கிழக்கு பகுதியை அவர் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகின்றார். அப்படிங்கிறது தான் ஒரு வேட்பாளருங்கிற முறையிலேயே மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு திருச்சி கிழக்கை நடத்துகின்றவர். நாளைக்கு அவரால் என்ன சாதிக்க முடியும், அல்லது வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எளிமையாக சென்று சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்றால் கண்டிப்பாக இல்லை என்பதுதான் நம்ம எல்லாமே கண்கூடா பார்க்கிற விஷயம். அந்த வகையிலே அவரை புறந்தள்ளுவோம், மக்கள் அவரை புறந்தள்ளுவதற்கு தயாராகிவிட்டனர். அவர் போட்டியிலே இல்லை, அவர் கண்டிப்பாக இஸ் எலிமினேட்டட் அவுட் ஆஃப் தி கண்டெஸ்ட். தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்கட்சியை உங்களுக்கு என்னென்ன சவால்கள்? தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான களமாக இருக்கின்றது. எதிர்கட்சிகளுக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் இனிக்கோ இதயராஜ் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் எதிர்ப்புகள் மிக அதிகமாக வலுத்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பூராமே அவர் தான் டாபிக் ரொம்ப வேகமாக இருக்காரு. கோ பேக் இனிக்கோங்கிறதும் இனி நீ கோ அப்படிங்கிற ஹேஷ்டாகும் மிக அதிக அளவில் இருக்கு. மக்கள் அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் வரட்டி அடிக்கிறாங்க. அந்த பயத்தில் தான் சார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்கிறது ஒரு அத்தியாவசிய விஷயம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட துணைக்கு கைத்தடிகளாக 2 அமைச்சர்களை துணையோடு ஓட்டு கேட்கிற ஒரே எம்எல்ஏ நான் வாழ்க்கையில பாக்குறது இன்னைக்கு தான். அது மக்கள் கண்கூடா பாக்குறாங்க. அப்ப என்னன்னா அவருடைய செயலற்ற தன்மையை அது காமிக்கிறது. அவர் திரும்பவும் 2 அமைச்சர்களோட கைத்தடியாவோ 2 அமைச்சர்களோட துணையோட தான் சட்டமன்ற தொகுதிக்கே வரக்கூடிய நிலைப்பாடு தான் தற்சமயம் இருக்கின்றது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான நல்லாட்சி அமையும். அதில் சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய பணியினை திருச்சி கிழக்கு மக்களுக்கான பணியினை, மக்கள் வளர்ச்சி பணியினை மிக சிறந்த முறையிலே முன்னெடுத்து இந்த தொகுதியினை மறுவடிவம் செய்து மிக சிறந்த முறையிலே கட்டமைப்பேன் என்பதனை உறுதியளிக்கின்றேன்.